தொடர்ந்து நம்ம மெடிக்கல் கோடிங் பற்றியே பார்த்துட்ருக்கோம்ல. இப்போ நம்ம மெடிக்கல் பில்லிங் பற்றி பார்க்கலாம். நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்டா டெக்னாலஜிஸ். மெடிக்கல் பில்லிங் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போதே அவங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும், மெடிக்கல் பில்லிங்கோட ப்ராசஸ். ஸோ இதில் நம்ம பில்லிங்கை பற்றி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பேசுவோம். கோடிங் பற்றி உங்களுக்கு தெரியும், கோடிங் வரைக்கும் ஒரு டாக்டரை பார்த்துட்டு கோடிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் பில்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உங்களோட பில் வருது இல்லையா. ஸோ இப்போ பில்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பில் வந்த உடனே அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம், முதல்ல இந்த கிளைம், அதாவது உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கிற கிளைம் வந்து எலிஜிபிளா, பேமெண்ட்டுக்கு எலிஜிபிளா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. பேமெண்ட்டுக்கு எலிஜிபிளான்னு எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையா. எப்படி ஆக்டிவாக இருக்கான்னு, அதாவது இன்சூரன்ஸ்க்கு எவ்ரி இயர் ரெனியூவல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ரெனியூவல் பண்ணாதான் இன்சூரன்ஸ் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், நம்ம ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு வந்திருக்கோம், அந்த ப்ரொசீஜர் அந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. செகண்ட், ஸோ அடுத்து என்ன பார்ப்பாங்கன்னா, கோபே, டிடக்டபிள், கோ இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. கோபே, டிடக்டபிள், கோ இன்சூரன்ஸ் ஓகே, என்னன்னு சொல்லுவோமா? ஓகே, கோபே அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் டாக்டரை விசிட் பண்ணும்போது இன்சூரன்ஸ் ஒரு அமௌண்ட் பே பண்ணும், பேஷண்ட்டும் ஒரு அமௌண்ட் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இன்சூரன்ஸோட டேர்ம்ஸில் இருக்கும். ஓகே, இதெல்லாம் அப்போ நான் எப்பயுமே பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒவ்வொரு பாலிசி ஒவ்வொரு மாதிரி. அந்த பாலிசியில் நான் கோப்பை எடுத்துக்கிறேன்ப்பா, நான் வந்து $30 நான் பே பண்ணுறேன், ஒவ்வொரு வாட்டி நான் போகும்போது டாக்டரை பார்க்கும்போது $30 நான் பே பண்ணுறேன், பேலன்ஸ் நீ பே பண்ணு அப்படின்றது ஒரு டேர்ம்ஸ். அந்த டேர்ம்ஸ் அந்த இன்சூரன்ஸில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ கோப்பேனா என்ன, டிடக்டபிள்னா என்ன, கோ இன்சூரன்ஸ்னால் என்னன்றதை பார்ப்போம். கோபே அப்படின்னா நான் சொன்ன மாதிரி, நான் டாக்டரை விசிட் பண்ண போகிறப்போ நான் ஒரு $30 பே பண்ணுறேன் அப்படின்னா அது கோபே. இதே டிடக்டபிள் அப்படின்னா மொத்த பேமெண்ட்டில், அதாவது இந்த அமௌண்ட் வந்து நான் பே பண்ணுறேன். டிடக்டபிள் அப்படின்னா ஒரு $1000 வரைக்கும் என்னால் பே பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து டிடக்டபிள். சரி, இப்போ நான் டாக்டர்கிட்ட போகிறேன், $30 தான் எனக்கு ஃபீஸ் ஆகிருக்கு, நான் $30 பே பண்ணுறேன், பேலன்ஸ் இன்சூரன்ஸ் பே பண்ணுமான்னு கிடையாது. $1000 உங்களுக்கு டிடக்டபிள் அப்படின்னா அந்த $1000 ரீச் ஆகிற வரைக்கும் அந்த வருஷத்தில் நீங்கள் எத்தனை வாட்டி ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த $30 அதை தான் 30 1000 ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் பே பண்ணணும். இதுதான் டிடக்டபிள். ஓகே, நெக்ஸ்ட் கோ இன்சூரன்ஸ் பற்றி பார்ப்போம். கோ இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, ஃபர்ஸ்ட்லேயே அந்த டேர்ம் போட்டுருவாங்க. டேர்ம்ஸ் என்னென்னா, எவ்வளோ பேமெண்ட் வந்தாலும் பாதி நீ பாதினா அப்படின்னா அது கோ இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ அதாவது 2 பேரும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் அந்த பேமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பில்லிங் டிபார்ட்மெண்ட்குள்ளே ஒரு கிளைம் வருது அப்படின்னா இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து எலிஜிபிளா கிளைமுக்கு, ஆக்டிவாக இருக்கா லைசன்ஸ், நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரொசீஜர் அதில் கவர் ஆகுதா, கோபே இருக்கா, டிடக்டபிள் இருக்கா, கோ இன்சூரன்ஸ் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பில்லிங் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நான் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் கோடிங் அண்ட் பில்லிங் பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும்.